நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. தேவ செய்திக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏமண்டமாய் உங்க பரிசுத்த திருச்சமூகத்திலே உம்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மேலான உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க. உங்க வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படட்டும். உங்க சத்தம் மாத்திரம் தொழிக்கட்டும். பிரேமா வார்த்தைகளாய் என் தேவன் பேசுவீராக. எங்களால் ஆன்மா சரீரம் எல்லாம் பலன் அடையும்படியாய் சிரம் அடையும்படியாய் தேவனுடைய வார்த்தைகள் என்றென்றைக்கும் நிலை நிற்கிற மகிமையின் வார்த்தைகள் நிறைவாய் இறங்கி நிரப்புவதாக. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற தெய்வம், வார்த்தையை அனுப்பி விடுதலை தருகிற தெய்வம், வார்த்தையை அனுப்பி அற்புதங்களை செய்கிற தெய்வம். அவர் வார்த்தை வந்துருச்சுன்னா அப்படியே நிறைவேறியே தீரும். உங்க சத்தமே தொழிக்கட்டும் அப்பா. யூதராக சிங்கம் முழங்கி கட்சிப்பீராக. வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படட்டும். மனித வார்த்தைகளோ ஆலோசனைகளோ பேச்சுகளோ ஒன்றும் வேண்டாம் அப்பா. நீங்க மாத்திரம் பேசுங்க. கர்த்தாவே சொல்லும் மழையவர்கள் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் இருதயங்களை நல்ல நிலங்களாய் பக்குவப்படுத்தி வார்த்தைகள் என்னும் விதைகளை விதைத்து தகப்பனே 100 மடங்கு பலன் கொடுக்கும் பிள்ளைகளாய் நல்ல நிலங்களாய் எங்களை அப்பா பக்குவப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜூன் 2024 அப்பா நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13, 14 இறை வசனங்கள். உங்களை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து ஒரு எலும்புகள் பசும்பிள்ளை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். பேசியதை காணும்பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகளை பசும்புள்ளை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய கரம் அவருடைய ஊழியக்காரரிடத்தில் விளங்கும். அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினம் அறியப்படும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிற இந்த மாதம் முழுமைக்குமாய் இந்த வாழ்நாள் முழுமைக்குமாய் வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். விசுவாசத்தோடு சுதந்திரிக்கிறோம். பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. என் தாய் என்னை தேற்றுவது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று அப்படிதான் வாக்கு கொடுக்கிறார். ஒவ்வொருத்தரும் உரிமை பாராட்டி ஏன் அம்மா, ஏன் தாய், என்னை பெற்றவர் என்ன ஆற்றினா தேற்றினா எப்படி இருப்போம் அப்படி நான் ஆற்றுவேன் தேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த தாய் அந்த தேவனை எந்த அளவு கனப்படுத்துறாரு, மேன்மைப்படுத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு தான் பிள்ளைங்கிட்ட காண்பிக்கிற அந்த முகம் வேறதான். எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட நம்ம அதே அளவு நம்ம காண்பிக்க மாட்டோம். என் பிள்ளைங்கிட்ட நான் காமிக்கிற அளவு வேற யாருக்கிட்டையும் அந்த அளவு நம்ம காமிக்க மாட்டோம். அது எங்களா இருந்தாலும் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். இந்த ஈக்குவாலிட்டி பண்ண முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படி உன்னை ஆற்றுவோம்பா, தேற்றுவோம்பா, உன்னை மகிழ பண்ணுவேன்பா, உன்னை நான் அப்படியே மகிமையா மேன்மையா உன் எலும்புகளை கூட பசுங்களை கூட செழிக்க செய்து என் கரத்தின் கிரியைகளை உண்மையில விளங்க பண்ணுவேன். என் சத்துருக்களிடத்துல என் சுனத்தை அறியப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. எப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய்
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 12 முதல் வாசிக்கலாம். நீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானகமாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துபவர் யார்? அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. சிருஷ்டி கர்த்தா, வானாதி வானங்கள் கொள்ளாதவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னவர், எல்லாம் என் கையின் கிரியைகள்னு சொன்னவர். என்ன சொல்றார் பாருங்க, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து. கைப்பிடியால தண்ணி அளக்க முடியுமா? இப்படி நம்ம எடுக்கிறோம் பாருங்க, இல்லை என்ன இப்படி எடுக்கிறோம் பாருங்க. உலகத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு, அவர் கையில அப்படி அழுனாருன்னா அவ்வளவுதான் இருக்குதான், அவ்வளவுதான் இருக்குதான். அப்ப அவர் கை எவ்வளவு பெரிய கை. அல்லேலூயா. அவ்வளோ பெரியவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அவருடைய கரம்னா சாதாரணமானது இல்லை. இப்ப காலையில முதலாளியில வாட்சோட பராக்கிரமசாலியாய் வருகிறார், ராஜரீகம் பண்ணும்படி வருகிறார், பலனோட பிரதிபலனோட வருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து, நம்ம ஜான் இல்ல, இந்த ஜான் இல்ல, கையில வைக்கிற அளவு ஜான், இதான் ஒரு ஜான் இல்ல, இப்படி வைக்கிறது ஒரு ஜான். இதுதான் ஜான். இப்படி விரிச்சு கையை வச்சோம்னா இதுதான் ஒரு ஜான். இந்த அளவுல வானத்தை அளந்துருவாங்க. அவருடைய கை எவ்வளவு பெரிய கை. அல்லேலூயா. வானம் எவ்வளவு பெருசா இருக்கு, உலகம் ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு தேசங்கள் இருக்கு. ஃப்ளைட்ல சுத்தினாலே எவ்வளவு மணிக்கணக்கு ஆகும். வானத்தை என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே ஜான் அளவுல அளந்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. பூமி ஃபுல்லா எவ்வளவு மண் இருக்குப்பா, தோண்ட தோண்ட மண்ணு இல்ல. ஒரு மரக்கால் வச்சிருக்காங்க, அந்த மரக்கால் அளந்துருவாங்க. மரக்கால்னா என்னது, படி மாதிரி நல்லா பெருசா இருக்கும். நல்லா மரக்கால் அப்படிம்பாங்க, ஒரு மரக்கால் அப்படின்வாங்க. நல்லா கொஞ்சம் பெரிய அளவா இருக்கும். எத்தனை படி சேர்ந்தது ஒரு மரக்கால்னு தெரியல. ஒரு மரக்கால்னா அது எவ்வளவு குறிப்பிட்ட அளவு. அதை என்ன பண்ணி வரோம், பூமியின் மண்ணை எல்லாம் அளந்துருவானோம். அல்லேலூயா. ஒரு கை எவ்வளவு பெருசு, வச்சிருக்க மரக்கால் எவ்வளவு பெருசு இல்ல. உண்மைக்கு தேவனுடைய ஒரு மகிமை இருக்கு. அப்படியே அண்ட சராசரம் அப்படியே நிறைச்சிருப்பாரு, பத்தாது அப்படியே ஃபுல்லா ஒரு இடத்துல அப்படியே டைட்டா இருந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். அப்படியே அசையாதபடி அப்படியே மகிமையா நிரப்பி இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு என்ன பேரு, எங்கும் நிறைந்திருக்கிறவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவ்வளோ பெரியவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. சாதாரணமானவர் இல்லையா. நிறைய பேர் சிலுவையில பாடுபட்டதை பார்த்துட்டு என்னமோ ஒரு பாவப்பட்ட சாமி, அடிவாங்கின சாமின்னு நினைச்சுக்கிறாங்க. அவருடைய அன்பு அவ்வளோ பெருசு. இத்தனை மகத்துவம் உள்ள தெய்வம் பூமியில இருக்கிற அவ்வளோ தண்ணியும் கைப்பிடியில அளந்துடுறாராம், கைப்பிடியில அளந்துடுறாராம். வானத்தை அப்படி ஜான் அளவுல அளந்துடுறாராம், பூமியின் மண்ணெல்லாம் மரக்கால்ல அளந்துடுறாராம். அவ்வளவு மகத்துவம் உள்ள தெய்வம் நமக்காக மனுஷனா பிறந்து அவ்வளவு பாடுபட்டாருன்னா அவருடைய அன்பு, ஐயோ நம்ம ஏதாவது அளவு வைக்க முடியுமா அதுக்கு? நமக்காக வந்து அவர் எல்லாத்தையும் அப்படியே துறந்து நமக்காக அவர் ஜீவனையும் கொடுத்தாரே, நமக்கு என்னத்தை கொடுக்க மாட்டார்? நம்மள அப்படியே நியாயம் பையன் தொட்டுட்டு போக விட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாரா? விடவே மாட்டார். அல்லேலூயா. கண்ணியம் கருவிழை போல பாதுகாப்பார். ஒரு மெய்ப்பெண் குட்டி ஆட செல்லமா அப்படி தூக்கி வச்சுக்கிற மாதிரி அப்படி பாதுகாப்பார். ஒரு தாய் அதுவும் பால் குடிக்கிற, தாய்ப்பால் குடிக்கிற குட்டி குழந்தைய எப்படி கரிசனையா பார்ப்பாரோ அப்படி பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பர்வதங்களை துலாக்கோலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? அவர் தராசும், அவர் கையும், அவர் அளவும். மலையை தூக்கி, மலையெல்லாம் எவ்வளவு பெருசு இருக்குப்பா,
அதுக்கு ஒரு தராசுல வச்சுருவாராம். குண்டுகளை தூக்கி ஒரு தராசுல வச்சுருவாராம், நிறுத்துருவாராம். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு, எப்படி இருக்கு. நம்மளால யோசிக்கவாது முடியுதா? என்ன அனிமேஷன் பண்ணாலும் கொண்டு வர முடியாது போல, என்ன 3D எஃபெக்ட் பண்ணாலும் என்ன பண்ண முடியாது போல, கொண்டு வர முடியாது போல. இல்லையா? எந்த அளவு மகத்துவமானவர், அவருடைய மகத்துவத்தை சொல்லியே முடியாது. அவருதான் சொல்றாரு, உன் தாய் உன்னை தீர்ச்ச மாதிரி நானே தீர்ச்சுவேன்பா, நான் ஆசீர்வதிப்பேன்பா. அப்படி தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு யாராவது ஆலோசனை கொடுக்க முடியுமா? அவருக்கு யாராவது புத்தி சொல்ல முடியுமா? அவருக்கு யாராவது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படி சொல்ல முடியுமா? அவருடைய ஞானமும் அவருடைய அறிவும் ரொம்ப அனந்தமானது, அளவில்லாதது. உண்மைக்கு நம்ம மனுஷங்க பெரிய அறிவாளின்னு சொல்றாங்க பாருங்க, அவருடைய அறிவுல ஒரு துளி கூட வராது, ஒரு துளி கூட வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்துல வாசிக்கிறோம்ல, அவருடைய அறிவு ஞானம் எல்லாம் அனந்தமானது. மனுஷனுடைய மிஞ்சின அறிவுன்றது அவர் பைத்தியக்காரத்தனமா ஒண்ணு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது கூட எட்டாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவு ஞானம் உள்ளவர். அண்ட சராசரங்களை எல்லாம் படைச்சிருக்கிறாரே, இன்னைக்கும் சயின்டிபிக்கா ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க, முழுசும் கண்டுபிடிக்க முடியல. பூமியை அந்த இடத்துல தொங்க வச்சிருக்கிறாங்க. பூமி உருண்டை எங்கதான் இருக்கு? அந்த இடத்துல தான் இருக்கு. தன்னை தானாலும் சுற்றுதான், சூரியனையும் சுத்தி வருதான். அதுதான் 365 நாள் ஒரு வருஷம் வச்சிருக்கிறோம் இல்ல, 365 நாள் ஒரு முறை சுத்தி வருது. தானும் சுத்திக்கிட்டே இருக்குது, அப்படியே சுத்திக்கிட்டே அப்படியே சூரியனையும் சுத்தி வருது. நம்ம அப்படியே இருக்குது, நமக்கு எதனா ஃபீல் பண்றோம்? ஒன்றும் இல்லை. பர்மனன்ட் கட்டஸ் வச்சு எல்லாம் அப்படியே வச்சு நல்லா வீடு கட்டி எல்லாம் கட்டி அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அதை எங்கேயாவது நம்ம ஃபீல் பண்ணி எப்படி முடியும்? அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது பூமி உருண்டை. இன்னைக்கும் அப்படியே தான் நிற்கிது. கடல் எவ்வளோ பெரிய கடல், அதுக்கு கரையா கட்டி வச்சிருக்கோம். ஒரு ஏரிக்கு ஒரு குளத்துக்கு எவ்வளோ பெரிய கரை வச்சிருக்கிறோம், இல்லைன்னா தண்ணி ஊருக்குள்ள வந்துடும். கடல்ல எவ்வளோ தண்ணி இருக்கு, அதுக்கு கரை எங்க வச்சிருக்கிறோம்? மேடு எதனா கிட்டியா வச்சிருக்கிறோம்? சமமா இருக்கு தர தண்ணி. எனக்கு அந்த தண்ணி எல்லாம் வெளியே வந்ததுன்னா என்னத்துக்காகும்? யார் அதுக்கு கரை வச்சிருக்கிறது? தேவன் தான் வச்சிருக்கிறார். வாசிக்கிறவங்கள இம்மட்டும் வா, இதுக்கு மிஞ்சி வராதே, உன் அடைகளின் பெருமை அங்கேயே அடைகட்டும். அப்படியே அடிச்சு வருது, அப்படியே உள்ளுக்கு போயிருது, அடிச்சு வருது. எவ்வளவு அழகா நியமிச்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரையில ஒண்ணும் இல்லை. தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், இம்மட்டும் வா, இதுக்கு மிஞ்சி வராத. அதுதான் கரை. அப்படி நிக்கிது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர், மகா பெரியவர், மகத்துவங்கள் நிறைந்தவர். அவருக்கு போய் நம்ம அறிவு சொல்றதுக்கோ, அறிவுரை சொல்றதுக்கோ, ஆலோசனை கொடுக்கறதுக்கோ, அவர்கிட்ட போய் விவாதிக்கிறதுக்கோ நமக்குலாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம இந்த ஒரு செகண்ட் நடக்கிறத வச்சுட்டு அப்படி பதறிடுறோம். ஆனா ஒரு முடிவு வரை பார்க்கிறவர். ஆமென். நமக்கு முடிவு வரை தெரியாது, அவர் பீரியட் அவருக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிளைமேக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நடுவுல கடந்து குதிக்க மாட்டோம் இல்ல. முடிவு நம்மளுக்கு சம்பூர்ணமா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு, மேன்மையா இருக்கு. நான் அப்படி நல்லா தான் இருக்க போறேன் அப்படின்னா பேதுருக்கு தெரிஞ்சது. ஏன் முடிவு என்ன? அதனாலதான் அப்படி தூங்குனாரு சிறைச்சாலையில. தூதன் வந்து விழாவில தட்டி எழுப்புற அளவுக்கு அசந்து தூங்குறாரு. ஏன்? அவருக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுது? இப்ப என் மரணம் வராது, என் மரணம் என் முதிர் வயதுலதான் வரும். அல்லேலூயா. எந்த அளவு விசுவாசம், நம்பிக்கை. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. அவருக்கு நம்ம ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, ஆலோசனை எல்லாம் கொடுக்க தேவையில்லை. அவருக்கு அந்த உசுப்பேத்துற வேலையெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஆண்டவரே நீங்க யாரு, நீங்க யாரு அப்படி உங்களுக்கு ஆகுமா, அதுவா இதுவா, அதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை.
மகா பெரியவரும் அன்பு நிறைந்தவருமா இருக்கிறார். அத்தனை மகத்துவம் உள்ளவரா இருந்தும் பலசாலியா இருந்தும் நம்ம மேல அன்போட தாயை போல கரிசனையா இருக்கிறாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? ஏசப்பா பிள்ளைகளுடைய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். அதே நம்ம ஏசப்பா பிள்ளைங்க சாதாரணமானவங்க இல்ல. நம்ம படைச்ச தெய்வமே, மகத்துவங்களின் தெய்வமே, அப்படி தாயை போல நான் நேசிக்கிறேன் பாங்குறாரு. அமே அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போமே. இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தோங்கும் துளி போலவும் தராசிலை படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் துளி போலவும். அவ்வளோ ஜனங்க எவ்வளோ இருக்காங்கல்ல, கோடி கோடியா எவ்வளோ ஜனங்க இருக்காங்க உலகம் ஃபுல்லா. அவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க தேவனுடைய பார்வைக்கு? இந்த தண்ணியில ஏற்றம் இருப்பாங்க தெரியுமா? கிராமப்புறங்கள்ல வயல்வெளிக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ஏற்றோன்னு அப்படியே ஒரு கட்டை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அதுல அப்படி உள்ள பாக்குற மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் மிதிப்பாங்க. மிதிச்சா என்ன ஆகும்? அது தண்ணி அப்படியே மேல வரும், அப்படி கொட்டிக்கும், திரும்பி விடுவாங்க. அப்படி நீங்க சீசா விளையாடுறீங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு ஏறத்தாழ. அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு துளி போல இருக்காங்க. அப்படி தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் முழுசா இருக்கிற தண்ணி இல்லை, அந்த பாத்திரம் ஃபுல்லா இருக்கிற தண்ணி இல்லை. அப்படி வடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி அப்படி ஒரு சொட்டு பிடிக்கும் பாருங்க, அந்த சொட்டு மாதிரி இருக்கிறோமா. யாரும் ஒரு ஆள் இல்ல, உலகத்துல இருக்கிற அவ்வளோ ஜனங்களையும் சேர்த்து வச்சான். தேவன் எவ்வளவு பெரியவர். தேவன் எவ்வளவு பெரியவர்ன்ற அறிவு நமக்கு இருந்தா எதுக்குமே பயப்பட மாட்டோம். அந்த தேவன் தான் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை பார்த்தும் பயந்துட மாட்டோம், எதை பார்த்து சோர்ந்து போயிட மாட்டோம். அவர் தான் நம்மோட இருக்கிறார். அவர் பார்வைக்கு பாருங்க, அவ்வளோ கூட்ட ஜனம். சும்மா சாதாரண நம்ம போகும்போது பீச் அடிக்கிற கூட்டத்தை பார்த்தாலே இவ்வளோ கூட்டமா. அந்த டி நகர்ல அந்த தெருவில் பார்த்தாலே என்னது இவ்வளோ கூட்டமா. பண்டிகை நாள்ல பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏதோ ஒரு திருவிழாலாம் காமிச்சாங்கன்னா இவ்வளோ கூட்டமா இருக்கும். உலகத்துல இருக்கிற அவ்வளோ ஜனங்களை கூட்டி வச்சாலே அவருக்கு எப்படிதான் இருக்குதான்? அப்படி ஒரு சொட்டு தண்ணி சொட்டு மாதிரி தான் இருக்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யறாரா? தராசுல படிக்கிற தூசி மாதிரி இருக்காங்க. அவ்வளவு கூட்ட ஜனமும் எப்படி இருக்காங்களாம்? பாக்குறதுக்கு அவருக்கு அந்த ஒரு சொட்டு தண்ணி மாதிரி இருக்காங்கன்னா, தராசு இருக்குல்ல, தராசு பார்த்துட்டீங்களா? வெயிட் போடுறாங்களே கடைகள்லாம், அதுல படிஞ்சிருக்கிற தூசி மாதிரி இருக்காங்களாம். தராசுல தூசி படிய விடுவாங்களா? என்ன பாருங்க, தினம் தொடச்சிட்டே இருப்பாங்க, அதுல தூசியே இருக்காது இல்ல. காலையில எழுந்திரிச்சோடனே அப்படி கடையை திறந்த உடனே தொடச்சு போவாங்க. நைட் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, தூசி படியவே படியாது இல்ல. திருப்பி அப்ப நைட் அப்படி வச்சுட்டு வந்தாங்கன்னா காலையில லேசா எவ்வளவு இருக்கும்? ரொம்ப லைட்டா இருக்கும். நிறைய தூசி இருக்குமா? பொட்டலெல்லாம் முடிச்சு போயிருக்குமா? ஒண்ணும் கிடையாது, தூசியே இருக்காது, கண்ணுக்கே தெரியாது. சும்மா துணியை வச்சு ஒரு பேருக்கு துடைக்கிறேன்னு துடைப்பாங்க. உலகத்துல இருக்கிற அவ்வளோ ஜனங்களும் அவங்க பார்வைக்கு எப்படிதான் இருக்காங்களாம்? அந்த தராசு மேல இருக்கிற நைஸா இருக்கிற அந்த கண்ணுக்கே தெரியாத அளவே இல்லாத தூசி மாதிரி தான் இருக்காங்களாம். காலையில வாசிச்சோம்ல, ஜனங்கள் எல்லாம் புல்லுக்கு சமானமா இருக்கிறாங்க, அவங்க மகிமை எல்லாம் அந்த பூவுக்கு சமானமா இருக்குது. என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ நிரந்தரமானவன் இல்லப்பா, நீ அப்படி பெரியவனோ அழிவில்லாதவனோ முடிவில்லாதவனோ இல்ல, ஆனா என் வசனம் என்றென்றைக்கும் நிற்கும்னு சொல்லு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை மகத்துவமானவர் பேசி சொல்ற வார்த்தை தான் நம்ம வாசிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை சாதாரணமானது இல்லை இல்ல. ஒரு வார்த்தைக்கு மரியாதை எங்கிருந்து வருது? யார் சொல்றாங்கன்றதுதான் வருது இல்ல. யார் சொல்றாங்க? நல்ல உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த காரியத்தை குறிச்சு பயப்படுவோமா? இல்ல, அவங்க கண்டிப்பா சொல்லிட்டாங்க, என் மேல உண்மையான கரிசனையோட அன்போட நிச்சயமா அவங்க அதை எப்படி பண்ணணுமோ பண்ணிடுவாங்க இல்ல. ஒரு பிச்சைக்காரன் நான் பார்த்துக்கிற இடத்துக்கு நீங்க போங்க அப்படின்னா நம்ம நம்பிடுவோமா? அடப்பா, இவனுக்கே அடுத்த வேலை சோறு கிடையாது, இவன் நான் பார்த்துக்கிறேன்றானே, நீ என்னத்தை பார்ப்பான்? நம்பவே மாட்டோம் இல்ல. அதே வார்த்தை தான், ஆனா சொல்றவங்களை பொறுத்து என்ன ஆகுது? அதுக்கு மரியாதை கூடுது குறையுது இல்ல. தெய்வன் படைத்த தெய்வன் தான் சொல்றாரு, இத்தனை மகத்துவம் உள்ளவர் தான் சொல்றார். தீவுகளை எல்லாம் அணுவை போல கூப்பிடுறாரு. அணுனா என்னதுப்பா? சின்ன தூசி இருக்குல்ல, தூசியை விட கீழே
பிரிச்சாதானே அணுவா பிரியுது இல்ல? அப்படியே தூசியிலேயே எத்தனையோ அணுக்களா பிரியுது. ஒரு அணுன்றது ரொம்ப மைக்ரோஸ்கோப் வச்சுதான் பார்க்க முடியும். அப்படி நம்ம வெறும் கண்ணாலதான் பார்க்க முடியாது. அந்த தீவுகள்னா என்னது? தீவுகள்னா அந்த கடல்ல ஆறுகள் எல்லாம் நடுவுல பெரிய பெரிய மணல் திட்டுகள் மாதிரி அப்படியே இருக்கும் பாருங்க. ஐலாண்டுல சுத்தி எல்லா பக்கமும் தண்ணி, அதுதான் தீவு. இல்ல இலங்கை ஒரு தீவு, இந்தோனேஷியா ஒரு தீவு. இல்ல எல்லாம் 4 பக்கமும் கடல் சுத்தி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? தீவு. பாருங்க, அதை எப்படி தூக்குறாராம்? அணுவை தூக்குற மாதிரி தூக்குறாராம். தூசி மாதிரி கூட இல்லையா அவருக்கு? அதோட குட்டியா இருக்கணும். அல்லேலூயா. அத்தனை மகத்துவம் உள்ள தெய்வம் தான் நமக்கு என்ன சொல்றாரு? நான் உன் தாயை தேய்ச்ச மாதிரி நான் தேய்ச்சுவேன், நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிங்க. லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாது, அதிலுள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கும் போதாது. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். என்னத்த சொல்ல வர்றாரு? நமக்கு சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன? தேவன் என்ன சொல்றாரு? மனுஷங்களாம் ஒண்ணுமே இல்லப்பா, நீங்களாம் உங்களை பெருசா நினைச்சிடாதீங்க. தேவனுக்கு முன்பா நீங்களாம் ஒண்ணுமே இல்லை. உன்னை பெருமை பாராட்டிடாத, நான் யாருன்னு காலரை தூக்கிடாத. என் கூட்டம் என்ன தெரியுமா? என் பதவி என்ன தெரியுமாயா? என் அந்தஸ்து என்ன தெரியுமா? என் ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? என் சொத்தோட கணக்கு என்ன தெரியுமா? அப்படிலாம் காலரெல்லாம் தூக்கிடாத. நீலாம் ஒண்ணுமே இல்லைங்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போகாம அதுல இருக்கிற மிருக ஜீவன் பலிக்கு போதாலும். லீபனோன்னா என்னதுப்பா? லீபனோன் காடு, பெரிய காடு, உலகத்திலேயே பெரிய காடு. இன்னைக்கும் உலகத்திலேயே பெரிய காடு லீபனோன் காடு தான். லெபனான் அது என்னது? அமேசான் காடுகள்னு சொல்றாங்கல்ல, அதுதான் லீபனோனின் மனம். அமேசான் காடுகள், அது எவ்வளவு மரம், அடர்ந்த காடு. அதுக்குள்ள எல்லா இடத்துலயும் பேர முடியாது. அதோட ஏக்கரா ஏக்கரா ஏக்கராவா அது இருக்கிற கணக்கே இல்லை. இருக்கிற காடுலயே பெரிய காடு. அதுல இருக்கிற மரத்தை எல்லாம் எடுத்தாலும் அவருக்கு பலி செலுத்த விறகுக்கு போதாதுங்கிறது. அதுல இருக்கிற ஜீவராசிகள் எவ்வளவு இருக்கும்? கூடி கூடி கூடியா இருக்கும். அதான் என் தலைவலிக்கு போதாது அப்படிங்கிறது. என்னமோ நம்ம நினைச்சிடறோம், நம்ம ஏதோ பெருசா காணிக்க கொடுத்துடுறோம், நம்ம என்னமோ நிறைய கொட்டிடுறோம், நம்ம என்னமோ பெருசா சிந்திச்சிடுறோம், நம்ம என்னமோ அப்படியே ரொம்ப ஆண்டவருக்காக ஏதோ பெருசா பண்ணிடுறோம். யோசிச்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அதுல இருக்கிற மரங்கள் விறகுக்கு பத்தாது, அதுல இருக்கிற ஜீவராசிகள் வலிக்கு பத்தாது. அல்லேலூயா. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. இதைத்தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்கிற. நம்ம ஒண்ணும் இல்லை, மாயையா இருக்கும், புல்லு கொப்பா இருக்கிறோம், ஒன்னும் இல்லை. ஆண்டவர் யோவான் 15 சொன்னார்ல, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அதனால இயேசுவை பற்றி பிடிச்சுக்கிறோம். என் அறிவு, என் திறமை, ஏன் இது, என் உழைப்பு எல்லாம் இருக்கு. அது எல்லாமே யார் கொடுக்கிற கிருபை? தேவன் கொடுக்கிற கிருபை. இல்ல அறிவா இருக்கிறதுக்கு யார் கொடுக்கிறது? நமக்கு அறிவை யார் கொடுக்கிறது? தேவன் தான் கொடுக்கிறார், ஆண்டவர் தான் கொடுக்கிறார், ஏசப்பா தான் கொடுக்கிறார். இல்ல அறிவை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், நல்ல உடல்ல பலனை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், நல்ல சாப்பிடுறதுக்கு அனுகிரகத்தை கொடுக்கிறார், நல்ல நடமாடுறதுக்கு வேலை செய்யறதுக்கு பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் கொடுக்கிறார். அதான் நான் சொல்லாத, எல்லாம் என் தேவனுடைய கிருபைன்னு சொல்லு. அதான் சொல்லி கொடுக்கிறார். நான் ஒண்ணுமே இல்லை, முழு உலகத்தின் மக்களும் ஒண்ணு நின்னாலும் ஒண்ணும் இல்லை. எப்படி இருக்காங்கன்னா அவருக்கு முன்பாக சூனியத்திலும் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். சூனியம்னா என்ன அர்த்தம்? ஜீரோன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சூனியம்னா நம்ம ரொம்ப தான் யோசிக்கிறோம். சூனியத்திலும் சூனியம்னா என்ன அர்த்தம்? ஜீரோன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப சூனியம்னா என்னதான் அர்த்தம்? ஜீரோன்னு அர்த்தம், ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். இல்ல ஆமென். ஏன்னா 23 ஆண்டவர் என்ன சொன்னார்? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல. தேவன் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இருக்குதா? உலகத்துல மற்றவங்களுக்கு சொல்லல, யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு இல்ல, தேவ பிள்ளைக்கு இல்ல. தேவன் சொல்றாரு என் பிள்ளைகளுக்கு இல்ல. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இல்ல, அவன் செஞ்சுட்டான், இவன் செஞ்சுட்டான், இவன் செஞ்சுட்டான், இவன் செஞ்சுட்டான், செய்யட்டும்.
அவங்க செய்தது வாய்க்காமல் போகும். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். வாக்குதேவ கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவங்க என்ன செஞ்சாலும் வாய்க்காமல் போயிட போகுது, வீணா போகுது, அவ்வளவுதான். இன்னும் மேல அவன் வெட்டின குறையில அவன் தானே விழுந்தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் தீவனே அவன் தலை மேல இறங்கும். இன்னைக்கு சங்கீதத்துல தான் வாசிச்சோம். அல்லேலூயா, 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 அவ்வளவுதான். அதுதான் அவங்க பங்கு. ஜீரோ, ஒண்ணுமே இல்லை. நம்மகிட்ட என்ன பண்ண முடியாது, வர முடியாது, தொட முடியாது. தேவனுடைய சட்டைகளும் பாதுகாவலும் அவர் ரத்தமும் கோட்டையும் மகிமையுமா மூடி மறைச்சிருக்குது. பிசாசு நம்ம கிட்ட வர முடியுமா? வரவே முடியாது. ஏன்னா ஏசப்பா நம்ம கூட இருக்க. ஏசப்பா பார்த்தா பிசாசு நிப்பானா, வருவானா? தூரமா இருக்கும்போதே அலையடிச்சு ஓடி போயிருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் மாயையா இருக்கீங்கப்பா, ஏன் தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிற, கவலைப்படுற, வேதனைப்படுற? தேவன் இந்த பூமியில வச்சிருக்கிற நாளெல்லாம் கடவுள் கொடுக்கிற கிஃப்ட். ஒவ்வொரு நாளும் இந்த நாள் நமக்கு கடவுள் கொடுக்கிற பரிசு. நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா? கடவுள் கொடுத்தா இருப்போம். எவ்வளவு ஜீவனால நாளெல்லாம் வச்சிருக்கிறாரோ அவர் கொடுத்தா இருப்போம். மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவாரா? நடத்துவார். ஆமென். இந்த குழப்பிக்கிறதோ, கவலைப்படுறதோ, வேதனைப்படுறதோ, அப்படி ஒடுங்கி போறதோ, நொறுங்கி போறதோ தேவையே இல்லை. ஆமென். இத்தனை மகத்துவம் உள்ள தெய்வம் நம்ம சார்பில், நம்ம கூட, நமக்காக அப்படி மகிமையா நான் இருக்கேன் பாருங்கிறாரு. அப்ப நம்ம எதுக்காக கவலைப்படணும்? ஆமென். அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிங்க. 18 இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? கண்ணான் ஒரு சுரூபத்தை வார்க்கிறான், தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலியை பொருந்த வைக்கிறான். அதற்கு கொடுக்க வகையில்லாதவன் உளுந்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி நிபுணனான ஒரு தச்சனை தேடுகிறான். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அழகா சொல்லுவாங்க, இத்தனை மகத்துவம் உள்ளவருப்பா. படைத்த தெய்வம் ஒரே தெய்வம் தான், படைத்த தெய்வம் ஒரே தெய்வம் தான். இப்ப சொல்றாரு, நீயா ஏன்பா உருவங்களை உருவாக்குற? சாமி நீ ஏன்பா உருவாக்குற? வெள்ளியை வச்சு உருவாக்குற, தங்கத்தை வச்சு உருவாக்குற, அதுக்கு முடியாது, எனக்கு அவ்வளவு பணம் இல்லை. என்ன சொல்ற பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. அதற்கு கொடுக்க வகை இல்லாதவன். எனக்கு தங்கத்துல செய்ய முடியாது, வெள்ளியில செய்ய முடியாதுன்னு என்ன செய்யறானோ, உளுத்து போகாத மரத்தை தெரிஞ்செடுத்துட்டு தட்டான தச்சனை வச்சு என்ன பண்றானோ அவன் செய்யறானோ. பாருங்க, ஏன் செய்யறேன்னு கேட்கிறார். ஒரு உருவத்தை கொண்டு வந்து உருவத்துல தெய்வத்தை அடைக்கிற முடியுமா? நான் யாரு, நான் எப்பேற்பட்டவரு? அப்படியே பூமியில தண்ணியை எல்லாம் அப்படியே கைப்பிடியில அளக்குறவரு, வானத்தை ஜான் அளவுல அளக்குறவரு, மரக்கால் பூமியின் மண்ணை எல்லாம் மரக்கால அளக்குறவரு, அப்படியே மலைகளை குண்டுகளை எல்லாம் தராசுல வச்சு நிறுக்கிறவரு, தீவுகளை எல்லாம் அணுவ போல தூக்குகிறவரு. அல்லேலூயா. உலகத்தில் உள்ள அவ்வளோ ஜனங்களும் ஏற்ற சால்ல தொங்குற ஒரு சொட்டு தண்ணி மாதிரிதான் இருக்கிறீங்க, தராசுல படித்த தூசி மாதிரிதான் இருக்கிறீங்க. ஏன் நீ என்னுடைய மகத்துவத்தை நீ அப்படி ஒரு உருவமா ஏன் கொண்டு வர்ற? ஆண்டவர் தான் அழகா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, செய்யாத. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக இருக்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்கிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர்வதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல் அடித்து கொண்டு போகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சும்மா ஊதுனாலே போதுமா? ஊதுனாலே அவரும் பெருசா யுத்தம்லாம் பண்ண வேண்டாம். நம்ம நிறைய நினைச்சுக்கோ, கர்த்தர் வந்து யுத்தம் பண்ணணும், கர்த்தர் வந்து யுத்தம் பண்ற அளவுக்கு எந்த வல்லமை நிக்குது? எது இருக்குது? ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் வந்து யுத்தம் பண்ற அளவுக்கு ஒரு வல்லமை இருக்குதா? ஒரு வல்லமையும் கிடையாது. அது சொல்றாங்க, அவர் ஊதவே பட்டு போகும், அவ்வளவுதான். அடிமரம் கூட இல்லாம போகும், ஒன்றும் இல்லாம பெய்யும். சும்மா ஒரு பூ அப்படின்னு ஊதுனாருன்னா முடிஞ்சு
முடிஞ்சு போச்சு. அத்தனை மகத்துவம் உள்ள தெய்வம். நம்ம தான் நிறைய ஆண்டவர் அப்படியே டிகிரேட் பண்ணி 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 ரொம்ப சின்னவர் மாதிரி ஆக்கி வச்சு நம்ம அறிவு தக்கன மாதிரி அப்படியே சின்னதாக்கிட்டோம். இப்ப எந்த அளவு சொல்றாரு பாருங்க, பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறாராம். எல்லா ஜனங்களும் அப்படியே ஒரு பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருக்காங்களாம். பாருங்க எத்தனை மகத்துவம் உள்ளவர். நம்ம ஃப்ளைட்ல போகும்போது கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்க எப்படி தெரியும்? பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டடம் கூட தீப்பெட்டி மாதிரி தான் தெரியும். இன்னும் ஹைட் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே தெரியாது, அவ்வளவு பிளைனா இருக்கும். பாருங்க அப்ப தெய்வன் பூமி உருண்டையின் மேல இருக்கிறார். மனுஷங்களை பார்க்கறாரு, குடி குடி வெடிக்கிற மாதிரி தான் இருக்குதான். அல்லேலூயா அல்லேலூயா. அத்தனை மகத்துவம் உள்ளவர், அத்தனை பெரியவர். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாத்தையும் நான் தான் படைச்சு வச்சிருக்கேன், பரப்பி வச்சிருக்கேன். தேவனுக்கு பிரியம் இல்லாத ஆட்கள் சிறப்படுறதே இல்லை. அவங்க ஒண்ணுமே இல்லை, அவங்க நாட்டப்பட மாட்டாங்க. அடிமரத்தோடய வேரோட பிரிங்கி போட்டுருவேங்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊது வரோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவங்க கதை. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல அடித்து கொண்டு போகும். சும்மா காட்டிலேயே துரும்பு என்ன பண்ணுவோம்? பறந்து போயிடும். பெருங்காற்றுனா துரும்போட நிலைமை என்ன? அது போற வேகமே வேற. அந்த மாதிரி போயிடுவாங்க. துன்மாக்கிறோம், தீமை செய்யறவங்களும் நினைத்து நிற்க முடியாது இல்ல. தேவனுடைய அந்த வல்ல மேல சொன்னார்களே, சத்துருக்களிடத்தில் அவருடைய சனம் அறியப்படும். இதுதான் அல்லேலூயா. மனசரிஞ்சு துணிகரமா தீமை செய்கிறவங்களுடைய நிலைமை தான் இதுதான். பிசாசுக்கு செவி கொடுத்து இருதயத்தை கடினமாக்கி அப்படியே பிசாசா ஒன்னா போய் மனுஷங்களே இல்லாம இவங்க யாரு மனுஷங்களா என்ன ஏன் இப்படி இருக்காங்க? அந்த மாதிரி வேலை பார்க்கறவங்க கதையெல்லாம் இதுதான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிப்போம். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கேட்கிறார்கள், இப்படி இருக்க நீங்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீங்க? எதுக்கு ஒப்பிடுவீங்க? எதுக்கு ஒப்பிடுவீங்க? நீ எதுக்கு ஒப்பிடுவீங்க? ஒரு உருவத்தை செஞ்சுட்டு நீ தான் கடவுள் விழுந்து கூப்பிடாத. அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்படியே ஆவியோடு உண்மையோடு தேவனை படைத்த தேவனை தொழுதுகள். நீ எவ்வளோ பெருசா உருவம் செஞ்சாலும் அவருக்கு செஞ்சிட முடியாது, அது ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஏன்னா அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. வானம் சிங்காசனம்னா என்ன அர்த்தம்? சேர். இந்த சிங்காசனம்னா சேர்லயே நல்லா அலங்காரமான ராஜாக்கள் உட்கார்ற அலங்காரமான அந்த சேருக்கு பேர் தான் சிங்காசனம். பாருங்க, அதுல உட்கார்ந்துருக்காருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல இடுப்புக்கு மேல அப்படி வானத்துக்கு மேல இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா அல்லேலூயா. அவ்வளோ பெரியவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அது யாருக்கும் ஒப்பிடாதப்பா, எதுக்கும் ஒப்பிடாதப்பா. கண்ணை ஏறெடுத்து பார், வானத்தை பார், நட்சத்திரங்களை பார், எல்லாத்தையும் பேரா அப்படியே எண்ணி இலக்க திட்டமா எல்லாத்தையும் வகுத்து அப்படியே பேர் சொல்லி அழைக்கிறவரா இருக்கிறாராம். ஒண்ணு கூட குறையாம இருக்குதான் அவருடைய வல்லமையினால. அல்லேலூயா. ஒரு உருவாக்க நாள்ல இருந்து அப்படியே இருக்குது. இன்னும் எண்ணி கூட முடியல. மனுஷங்களுடைய நம்மளுடைய டெக்னாலஜி வச்சு எவ்வளவு நட்சத்திரம் பர்ஃபெக்டா எண்ணிக்கையை சொல்ல, கவுண்டிங் சொல்ல முடியல, என்ன முடியல. அந்த அளவுக்கு தேவன் மகிமையா படைச்சு வச்சிருக்கிறார். அப்படி ஏறெடுத்து பார். அவ்வளோ மகத்துவம் உள்ள தெய்வம். நானு, நீ என் பிள்ளை, நீ எதுக்காக யோசிக்கலாமா, பயப்படலாமா? அல்லேலூயா. ஜெபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். நன்றிப்பா, நன்றி தகப்பனே. எத்தனை நல்லவராய் இருக்கிறீர், எத்தனை நல்லவராய் இருக்கிறீர். நாங்களே உங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்டோம். ஆண்டவரை மன்னியுங்க. எங்களுக்கே உங்க மகிமையும் மகத்துவமும் வல்லமையும் விளங்கல. தயவா மன்னியுங்க. அற்பமா சொற்பமா என்னமோ பிசாசோட கீழே இருக்கிற ஆளு மாதிரி நினைச்சு நிறைய நேரத்துல நாங்க பேசிட்டோம். எங்களை மன்னியுங்க. ஏதோ பிசாசின் மக்கள் சில வேலைகள் செய்யறவங்களை என்னமோ பெரிய ஆளுங்க மாதிரி அப்படி யோசிச்சிட்டோம், பேசிட்டோம். மன்னியுங்க.
தகப்பனே நீர் எத்தனை பெரியவர், எத்தனை மகத்துவம் உள்ளவர், எத்தனை வானாதி வானங்கள் கொள்ளாதவர், அண்ட சராசரங்களை நிரப்பி இருக்கிறவர், சிருஷ்டி கர்த்தா மோரை கேத்தி எமேஷி சகலத்தையும் உன் கரம் சிருஷ்டித்தது. எபேரி மெகதி லோப்ரோதோரி மெஷக் தியாமரா கத்யானரபோ. தகப்பனே இத்தனை மகத்துவம் உள்ள தெய்வம் தான். எதை பார்த்தும் பயப்படாத. துன்மார்க்கரையில ஒண்ணு இல்லாம போயிருவாங்க, என் மூச்சு காத்திலேயே ஒண்ணு இல்லாம போயிருவாங்க. நான் உன்னை வான் தாய் தேற்றுவது போல தேற்றுவே. எருசலேமிலே என் சமூகத்திலே ஆலயத்திலே என் பிரசன்னத்திலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அதை காணும் போது உங்க இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் எல்லாம் பசும் பிள்ளை போல செழிக்கும். இதோ கர்த்தருடைய கரம் அவருடைய ஊழியக்காரர்களிடத்தில் விளங்கும். கோரியம் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினம் அறியப்படும். ஒரு தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையை போல நான் வைத்து நடத்துவேன். என் இடுப்புல தூக்கி சுமப்பை என் முழங்கால வைத்து தாளாட்டுமே. தோழி ஒரு மெய்ப்பனை போல நான் மந்தைய அப்படியே என் கரத்தினால கூட்டி சேர்ப்பேன். என் புயத்தினால பாதுகாப்பேன். என் மடியில தூக்கி வைத்து கொள்ளுவேன். கரவலாட நடத்துறது மாதிரி மெதுவா நடத்துவேன். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்ல நடந்த அதிசயமா இருக்குல்ல, அந்த மாதிரி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தேனியமேஷி தேரபோ लेक्रियन ज्ञान रबो रे दे रे बेशी दे रे बेशिया बोरो लब्दाड़ रदर बरकबोरा. எத்தனை மகத்துவம் உள்ள தெய்வம், எத்தனை மகத்துவம் உள்ள தெய்வம், எத்தனை பெரிய தெய்வம், எத்தனை சர்வ வல்லவர், அத்தனை மகத்துவங்கள் நிறைந்தவர். என் தாயாய், என் தகப்பனாய், என் நண்பராய், என் பாதுகாவலராய், என்னை ஆசீர்வதிக்கிறவராய், கரம் பிடித்தவராய் என்னோடு கூட இருக்கிறாரே. தெரியனியா கையபரா கச்சாபர ஷாட்டரபோரே தேடேரே பெஷி எனக்காய் யுத்தங்களை செய்கிறாரே, என் சார்பில் இருக்கிறாரே, என்னை அரவணைக்கிறாரே, என்னை பாதுகாக்கிறாரே, என்னை விட்டு வளராதவராய், கைவிடாதவராய், என் மீது அன்பு வைத்தவராய், என்னை புரிந்து கொண்டவராய், என்னோடு கூடவே இருக்கிறாரே. எனக்காகவே ஜீவனையே கொடுத்தாரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. எனக்காக ஜீவனையே கொடுத்தவர், வேற எதை கொடுக்க மாட்டீங்க. தேவையில்லை, அதுக்கு தானே சொல்லிருக்கீங்க, கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினால கேளுங்க, நீங்க பெற்றுக் கொள்ளுவீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்ளுவீர்கள். மாடரபா கடபாலியாரபா ஷட்டரபோ. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உம்மை விசுவசிக்கிறோம், உம்மை நம்புகிறோம். என் தாய் என்னை தேற்றுவது போல என்னோடு கூட இருந்து தேற்றுகிற தெய்வமே. அப்பா, தாயுமானவரே, தகப்பனுமானவரே, நன்றி நன்றி நன்றி. பயங்கள் எல்லாம் அப்படியே முதலாய் இருதயங்களில் இருந்து தேவ கரம் பறித்து எரிந்து போடுகிறது. தேவையில்லாத சிந்தைகளை, தவறான புரிதல்களை வேறு முதலாய் தேவ கரம் பிடுங்கி எரிந்து போடுகிறது. தேவ வல்லமை, தேவ தைரியம், தேவ அபிஷேகம், தேவ காருண்யம் நிரப்புகிறது, 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 நிரப்புகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. சமுத்திரத்தை குலுக்குகிறவர்
சாரபாஷி சும்மா சொம்பு தண்ணிய வச்சுட்டு அப்படி குளிக்கிறது மாதிரி குளிக்கிடுவாரு. அத்தனை மகத்துவம் உள்ளவர். வேமை நேரே தேரே நேரே நன்றியப்பா, நன்றியப்பா. அவருக்கு மறைவானதும் ஒன்றும் இல்லை, அவருக்கு முடியாததும் ஒன்றும் இல்லை, அவருக்கு இயலாததெல்லாம் ஒண்ணும் இல்லை. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ ஆசீர்வாதங்கள், தேவ கிருபைகள், தேவ தயவுகள், தோழியவே அவர் கொடுக்கிற பலன், அவர் கொடுக்கிற பிரதிபலன் இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, நிரப்புகிறது, நிரப்புகிறது. போராட்டங்களின் வேர் முதலாய் சாம்பலாய் போகிறது. அசுத்த வல்லமைகள், அசுத்த கிரியைகள், பலவீனங்கள், கனவீனங்கள் எரிந்து சாம்பலாய் போகிறது. தேவன் வைத்திருக்கிற ஒரு அபிஷேக தைலம், ஆனந்த தைலத்தின் அபிஷேக தைலம், ஒரு பரிமள தைலம், வாசனை வீசும் தைலம், குணப்படுத்தும் தைலம், ஒரு கீழே ஆற்றின் விசன் தைலம், சாவோனின் ரோஜாவின் நறுமண தைலம், பரிமள தைலம், ஒரு சிரசின் மேலே வைக்கப்படுகிறது, உச்சப்படுகிறது, புஷப்படுகிறது. நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றியப்பா, 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 நன்றியப்பா. சொந்தத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி, நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். Thank you, Daddy. Thank you, Jesus. Thank you, Daddy. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit of the Lord God Almighty. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Hallelujah, glory. ஆமென்.